எல்லாம் அல்ல இறைவனுடைய திருக்கருணையினாலே நந்தவனத்தினுடைய 4வது டிசம்பர் கலை இலக்கிய விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு சகலவிதமான ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்த சகலகலா வல்லவன் மகா கணபதி அவர்களே. ஏன் அவரை சகலகலா வல்லவன் அப்படின்னா, அவர் சிறந்த நிர்வாகி. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் பாட்டு கச்சேரி நடந்தால் அவரும் மைக் பிடிச்சி பாடுவார். ஒரு வருஷம் கண்ணெதிரே தோன்றினாள் அப்படின்னு பாடையில் தான் டயானா வெளியே போயிட்டு இருந்தாங்க. மகா கணபதி கண்ணெதிரேனாரு, வேண்டான். ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல பாடகர், இன்னைக்கு ஒரு புது பரிணாமம், நல்ல பேச்சாளர். இதையெல்லாம் விட பெரிதாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல மனிதர். இந்த நந்தவனத்தை பொறுத்தவரையிலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, இப்போ ட்ரெண்ட் என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த வடநாட்டில் இருந்து வரக்கூடிய தொழிலாளிகளை சீப் லேபர், வருமானம் சம்பளம் குறைவாக கொடுத்தா போகும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வேலைக்கு வச்சுருக்குறாங்க. ஹோட்டலுக்கு போனோம்னா, தம்பி தண்ணி அப்படின்னா கியா அப்படிங்கிற, கியா இல்லை தண்ணி தண்ணி, மறுபடியும் அவன் கியாங்கிறான். என்னடா இந்த பையன் கியா கியாங்கிறான்? ஓ பானி போனி. அப்படி இல்லாமல் இந்த பகுதியின் சுற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரிகளை சகோதரர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களை பார்க்கிற போதெல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூடிய ஒரு நிர்வாகி. சாப்பிட்டியாமா? யாருன்னா ஸ்கேவெஞ்சராக இருப்பாங்க. நந்தவனத்தில் ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய ஒரு அடிமட்ட தொழிலாளியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கூட அவர், நான் சும்மா சத்தியம் சொல்லுகிறேன் பெரியோர்களே, என்னுடைய 52 வருட மேடை அனுபவத்தில் யாரையும் எதற்காகவும் நான் முகஸ்துதி செய்தது கிடையாது. சத்தியம் சொல்லுகிறேன். சேகரன் அத்தனை வாய்ப்பு கொடுக்குறாரு எனக்கு. ஒரு நாள் அவரை நான் பாராட்டியிருப்பேன்? பாராட்ட மாட்டேன். ஏன்னா சொந்த சகோதரர். இவர் என் மகன். தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னா பாருங்கப்பா திருவள்ளுவர். சாப்பிட்டியாமான்னு ஒரு அடிமட்ட தொழிலாளியை பார்த்து கேட்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும் சார். எல்லாரும் கேட்க மாட்டான். எனக்கு தெரிய சந்திர மண்டலத்துக்கு போவதையும் சந்தி தெருப்பெருக்குவதையும் ஆண் பார் ஒரே சமத்தில் வச்சு பார்த்தவன் பாரதி. சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் நாம் பாருங்க. சாஸ்திரம்னா சயின்ஸ். சாஸ்திரம்னா என்ன தெரியுமா? சயின்ஸ். சந்தி தெருப்பெருக்கிறத விஞ்ஞானம்னு உயர்த்தி பேசணும். நேற்று வாசுகி மனோகரன் அம்மா சொன்ன மாதிரி, இவருக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கிறதுனால சந்தி பெருக்கிறவர்களை கூட சொந்த சகோதர சகோதரிகளாக சாப்பிட்டியாமா? அந்த அன்பு. இந்த மகா கணபதியும் டயானாவும் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்புதான் வாசுகிக்கும் எனக்கும் பரிமாறுகிற போது அவர்கள் சிரிக்கிற சிரிப்பு. எனக்கு இட்லி எடுத்து வைக்கிற போது சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வைக்கிது பார்த்தீங்களா? இன்னொரு இட்லி வைக்கவா அப்பாங்கிற பாருங்க. இன்னொரு இட்லி வைக்கவாப்பா அப்படிங்கிற ஒரு தொழிலாளி கேட்குறா பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள், நான் சொல்லுவதற்காக வருத்தப்படுகிறேன், ஒருவேளை பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு இந்த நந்தவனத்திலே வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த ஊழியர்கள் அப்பா அம்மா என்று கூப்பிடுவது எவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கும்.
நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உறவுகள் எங்கேயோ கிடைக்கிற போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே மிகப்பெரியது. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா, இன்னொரு வடை வைக்கட்டாப்பா, இன்னொரு வடை சாப்பிடணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த கார்டியாலஜிஸ்ட்டு கூடாதுன்னு இருக்கானே. அதனால் பாடகர், பேச்சாளர், நிர்வாகி, அன்பர், மனிதர், சகலகலா வல்லவர். அப்புறம் அந்த பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் தேர்ந்த பேச்சாளர்கள், எல்லாம் தேர்ந்த பேச்சாளர்கள் கொடுத்த தலைப்பில் நின்று பேசுவார்கள். அவர்கள் தலைப்பில் நின்னாலும் தலைப்பு சாகாது. நல்ல பேச்சாளர்கள். அம்மா வாசுகி மனோகரன் அவர்கள், அப்புறம் அவை நிறைய இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், விருந்தினர்கள், டாக்டர் செந்தில்குமார், அருமை நண்பர் சுப்பிரமணியன், மிருதங்க வித்வான் சங்கரன். எனக்கு சுப்பிரமணியன் இந்த ஆண்டு உற்றுளி உதவுகிறார். எப்போ டாய்லெட் போனாலும் அவர் தான் என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறார். இல்லை, யாரோட உதவியும் இல்லாமல் போக வேண்டிய இடம் அது. நான் அதுக்கே எனக்கு உதவி தேவைப்படுது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல நேரம், அதிகாலை பொழுது இல்லை, விடிந்து கொஞ்சம் நேரமான பிறகு இத்தனை பேர் வந்து கூடியிருப்பதும் பெரிய மகிழ்ச்சி. என்னமோ சொல்லணும்னு நினச்சனே, இல்லை இங்கே இருக்குது, இங்கே வரமாட்டேங்குது. இல்லை சத்தியமாக ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இது சுகமா சுமையா? என்னமோ சொல்லணும்னு சார், நாக்கு நுனியில் நிற்குது சார். இது சுகமா சுமையா? இவ்வளவுதான். நாக்கு நுனியில் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, வார்த்தையா வெளியே வரணும். ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் சேரன் எடுத்தார். அதில் அவரே ஒரு பாட்டு எழுதியிருந்தார். பொக்கிஷமாக நெஞ்சினில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே அப்படின்னு. எனக்கு அந்த வரியில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பொக்கிஷமாக. மனசுக்குள்ள சில நினைவுகள் பொக்கிஷமாக இருக்கும். பொக்கிஷமாக நெஞ்சினில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம், எல்லாம் ஒன்று கூட மறக்கலை. ஏன் ஒன்று கூட மறக்கலைன்னா எல்லாம் பொக்கிஷம். ஒரு முத்து, பவளம், ரத்தினம் இப்படி எல்லாம் இருக்கிற போது உனக்கு இதில் எது வேணானா? எல்லாம் தான் வேணும். பொக்கிஷமாக நெஞ்சினில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அப்போ ஞாபகம் வருவது என்பது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதுதான் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலியிலேயே வண்ணதாசன் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார், எழுத்தாளர். கல்யாண்ஜிங்கிற பேரில் எழுதுவார். அவர் ஒரு கவிதை எழுதினார். கவிதையில் 2 வரி. அதில் ஒன்றுமே அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அதில் எல்லா அர்த்தமும் இருக்கிறது. அந்த 2 வரி என்ன தெரியுமா? ஞாபகங்கள் வருகின்றன, ஞாபகங்கள் வருகின்றன, வருவதற்குத்தானே ஞாபகங்கள். அவ்வளவுதான். ஞாபகங்கள் வருகின்றன, வருவதற்குத்தானே ஞாபகங்கள். அப்போ அந்த கவிஞன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறான் என்றால், ஞாபகங்களே வராத வாழ்க்கை வரட்டு வாழ்க்கை என்று சொல்லுகிறான். நினைவில் நிற்பதை நினைத்து பார்க்க வேணும்.
ஞாபகம் என்பது பொக்கிஷம். ஞாபகத்தில் வாழ்வது என்பது அலாதியான ஒரு ஆனந்தம். 1968 நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகத்தில் வைத்திருந்து 2002 கலாப்ரியா என் நினைவின் தாழ்வாரங்கள்னு ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலுக்கு தலைப்பு என்ன? என் நினைவின் தாழ்வாரங்கள். எழுதின கவிஞர் பேரு கலாப்ரியா. எப்ப நடந்த நிகழ்வுகள்? 1968 நடந்த நிகழ்வுகளை எப்ப நினைத்து பார்த்து எழுதுறார்? 2002. ஏறத்தாழ 35 வருடம் அந்த நினைவுகளை, அந்த ஞாபகங்களை அவர் மனதிலே போட்டு புதைத்திருக்கிறார். நானே 1973 2022 கோவிட் எப்போ வந்தது? 2020 வரைக்கும் உள்ள என்னுடைய மேடை அனுபவங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக போட்டேன். அந்த புத்தகத்துக்கு என் மனைவி வைத்திருக்கிற பெயர் கொரோனா கொடுத்த கொடை. திஸ் இஸ் த டைட்டில் கிவன் பை வைரம். கொரோனா கொடுத்த கொடை. ஏன்னா 2 வருஷம் எங்கேயும் வெளியே போக முடியல. வெளியே போனால் கொரோனா வந்துருமோன்னு பயமாக இருக்கும். அந்த 2 வருஷமும் காலையில் 1 மணி நேரம் உட்காந்து யோசிச்சு 73 நடந்தது, 74 நடந்தது, 75 நடந்ததெல்லாம் நினச்சி கொண்டு வந்து என் மேடை அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த 73 2020 வரைக்கும் உள்ள ஞாபகங்கள் எனக்கு மறந்து போயிருந்ததுன்னு வைங்க, நான் எப்படி அந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியும்? இப்போ ஞாபகங்கள் வருகின்றன. அடுத்த வரி என்ன? வருவதற்குத்தானே ஞாபகங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, மனித வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படக்கூடிய கலை, இலக்கியம், இசை, விஞ்ஞானம், கண்டுபிடிப்புகள், வரலாறு எல்லாமே ஞாபகங்களின் அடிப்படையில் வருவதுதான். எல்லாமே ஞாபகங்கள் இல்லை என்றால் ஓவியம் இல்லை, ஞாபகங்கள் இல்லை என்றால் இசை இல்லை, ஞாபகங்கள் இல்லை என்றால் இலக்கியம் இல்லை. எதை ரிகலெக்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம நந்தவனத்தில் சாப்பிட்ட உளுந்தோடைய இன்னைக்கு காலையிலே ரிகலெக்ட் பண்ண முடியாது. 2 வருஷம் கழிச்சு 2025 டிசம்பர் ஃபெஸ்டிவலில் ஒரு உளுந்தோட போட்டாலே அதில் எடைக்கேட மிளகு போட்டிருந்தா பார்த்தேளோ, சூப்பர். திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு ரிகலெக்ஷன். இந்த ரிகலெக்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா கலை இல்லை, இலக்கியம் இல்லை, ஓவியம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? ஞாபக சக்தி, மெமரி பவர். என்றோ பார்த்த விபத்து கதையாகிறது, என்றோ அழுத குழந்தை கவிதையாகிறது. என்னைக்கோ பார்த்துருப்போம் ஒரு குழந்தை அழுதுருக்கும் எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்மில் நின்று. 5 வருஷம் கழிச்சு அது கவிதையாகுது. என்றோ நம்மை பார்த்து சிரிப்பதாக நாம் நினைத்த பெண் ஓவியமாகிறாள். இப்போ எனக்கு இப்போ என் மனைவி வரல, வாசுகி, அதனால் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். எம்ஏ படிக்கையில் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு பவளமணின்னு பேர். என் கிளாஸ்மேட்டை சொல்ல உங்களுக்கு என்னையா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பவளமணி இருந்திருப்பாள். அந்த பொண்ணு எம்ஏ கிளாஸ்மேட்டு. எங்கள் கிளாஸில் 5 பொண்ணுங்க, 15 பசங்க. மிச்சம் 4 பொண்ணும் இந்த இப்படிலாம் ஃப்ரீ ஹேர், அப்படி இப்போ என்ன ஃப்ரீ ஹேர்னு சொல்கிறாங்கல்ல, அதான் முடியுது. அது ஒரு ஏர்போர்ட்டில் எங்கள் பாட்டியோட ஒரு ஊருக்கு போயில, ஆமாம், பாட்டி கூட ஏர்போர்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கையில் ஒரு பொண்ணு அப்படியே வந்தா, ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பாஸ் வாங்க போய்கிட்டு இருக்கல, வீட்டில் குளிக்காமல் வந்துட்டாளோ அப்படின்னு. அவளுக்கு என்னன்னா ஏர்போர்ட்டில் குளிக்க வந்திருக்கா போல் இருக்குன்னு நினச்சிட்டு கேட்குறேன். ஃப்ரீ ஹேர். அந்த பொண்ணு பவளமணி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். என்ன தடவி படிய வாரி
இவ்வளவு பிச்சு போகுமா, எம்ஏ கிளாஸ். கரெக்டாக அந்த பிள்ளைக்கு பின்னாடி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பாடத்தை கவனிக்க மாட்டான், எல்லாம் பிச்சிப்பூ வாசனையில் இருப்பான். காட்டன் புடவை தான் கட்டுவான். கட்டி ஃபஸ்ட்டு பெஞ்சில் அந்த 5 பொண்ணுங்களும் உட்கார்ந்துருப்பான். அதுக்கு அடுத்த பின்னாடி உள்ள பெஞ்சில் இடம் பிடிக்கிறதுக்கு சண்டை போடுவானுவோம். இதெல்லாம் நினைவுகளின் தாழ்வாரங்கள். அந்த பொண்ணு ஒரு நாள் அகஸ்மாத்தா என்னை வந்து சந்துருன்னு தான் கூப்பிடுவா. எப்படி சந்துரு உங்க வீடு எங்க இருக்குன்னா, நான் கல்மிஷம் இல்லாம அட்ரஸ் சொல்லிட்டேன். ஜனவரி 14 பொங்கல். எங்க வீட்டில எல்லாம் வாசல்ல தான் பொங்கல் வைப்பா. அந்த குமிட்டி அடுப்புன்னு சொல்லி அதில் எல்லாம் போட்டு சாணிலாம் மெழுகி நல்ல பானையில் எங்கள் அம்மா வந்து அடுக்கலையில் அந்த வெளியில் உட்காந்து அந்த கிண்டி பொங்கல் வச்சு, எங்கள் அப்பா பால் பொங்கிடுச்சா இந்த பொங்கிடுங்க. அவர் பால் பொங்கிடுச்சான்னு கேட்குறார், இந்த பொங்கிடுங்கன்னு எங்கள் அம்மா சொல்கிறா. மிஸ்டர் ராமச்சந்திரன் வீடு இதானான்னு வந்துட்டான். ஏன்னா எங்கள் அப்பாட்ட சந்துரு வீடு இதுதானா இல்லைன்னு இருப்பார். ராமச்சந்திரன் வீடு இதுதானான்னு எங்கள் அப்பா, நான் சொல்கிறது 1970. நீ யாருமா? இல்லை நான் ராமச்சந்திரனோட கிளாஸ்மேட்டு. இங்கே எதுக்கு வந்த? இல்லை பொங்கல் விஷஸ் சொல்லிட்டு. அவன் கூப்பிட்டானா? இல்லை அவர் கூப்பிடல. அவனா அவரா? எக்ஸ்பீரியன்ஸ். அவன் கூப்பிட்டானான்னு எங்கள் அப்பா கேட்க, இல்லை அவர் கூப்பிடலன்னு அவ சொல்ல. அவனா அவரா? அவர். 2 பேருக்கு ஒரு வயசா? நீ இளையவளா? இல்லை 2 பேருக்கு ஒரு வயசு தான். அப்புறம் என்ன அவர்? 1 ஹவரில் போயிடணும். அந்த பவளமணி 1 ஹவர் வேணாம் மாமா, 1 ஹவர் வேணாம் மாமா, 10 மினிட்ஸ் போதும், நான் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு போயிடுறேன் மாமா. நான் மாமா மாமான்னு திரும்ப திரும்ப சொல்லாத சார். அவன் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு போன. தட் வாஸ் த மோஸ்ட் அன்ஹாப்பியஸ்ட் பொங்கல் இன் மை லைஃப். அவ போன பிறகு எங்க அப்பா பொங்குனார் பாருங்க, பொங்கு. பெஸ்ட் பொங்கல் அதுதான். யார் அது? கிளாஸ்மேட். எதுக்கு வீட்டுக்கு வந்தா? விஷ் பண்ண. உனக்கு விஷ் பண்றதுக்கு அவ யாரு? நான் இருக்கேன்ல. நீ விஷ் பண்ணலையப்பா. பொங்குற வரைக்கும் நீ எனக்கு விஷ் பண்ணலையே. நீ அம்மாட்டையே பேச மாட்ட, என்கிட்டயே பேச போற. சார், ஒரு 5-6 நிமிடமாக 1970 நடந்த ஒரு செய்தியை உங்களோடு நான் இவ்வளவு பரவசமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால் அதற்கு அடிப்படை ஞாபகம் அல்லவா? அவ என் மனசுக்குள்ள நிக்கிறா பாத்தீங்களா? மனசுக்குள்ள நிக்கிறா பாத்தீங்களா? நல்ல வேளை நிக்கிறா, உட்கார்ந்துட்டா தான் சிக்கல். அப்ப ஞாபகம் என்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஞாபகம் மறந்து போயிடுதுன்னு வைங்க. அதனால தான் தலைப்பில் ஞாபக மறதி. வெறும்ன மறதின்னு போட்டாலே போதும்ல. தலைப்பில் வெறும்ன மறதி சுகமா சுமையான்னு போடணும்ல. ஆனால் இவர் எதை சகலகலா வல்லவர். ஞாபக மறதி. தலைப்பை நல்லா பார்க்கணும். பேச்சாளர்கள் தலைப்பை பார்க்கணும். தலைப்பில் நின்று பேசணும். ஒரு ஊரில் ஒரு பேச்சாளர் மேடைக்கு வந்து நடுவர்கிட்ட,
ஐயா இன்னைக்கு தலைப்பு என்ன, மேடைக்கு வந்து இன்னைக்கு தலைப்பு என்ன, அவர் நடுவர். அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேருக்கும் மறந்து வச்சு. ஞாபக மறதி சுகமா சுமையா? ரொம்ப அருமையான தலைப்பு. ஞாபகம் சுகமானது, ஞாபகம் சுகமானது. இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் ஞாபகம் தானே, ஞாபகம் சுகமானது. இப்போ நந்தவனத்தில் 4 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த நினைப்பு வர்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பேத்திக்கு கல்யாணம் ஆகிற போது அந்த கல்யாண மாப்பிள்ளைகிட்ட கூட சொல்லுவேன், நந்தவனத்தில் பேசியிருக்கிறான். ஞாபகம் பிரமாதம், ஞாபகம் சந்தோஷமானது, ஞாபகம் அலாதியான ஆனந்தத்தை தரவல்லது, பரவசமானது. அந்த ஞாபகம் மறந்து போயிட்டா என்னையா சுகம் சுகம் சுகம்னு சொல்லிட்டு அது மறந்து போயிட்டா அது சுமையாகிவிடும். ஏன்னா சுகம் சுமையாகி விடுவது உண்டு அல்லவா? சுகமாக இருக்கிற ஒன்றே சுமையாகி விடுவது இல்லையா? பாதாம் அல்வானா ரொம்ப பிடிக்கும், சுகம். சுகர் வந்த பிறகு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதே எது சுகமாக இருந்ததோ அதே சுமையாகி விடுகிறது. எது சுமையாக இருக்கிறது அதே சுகமாகவும் ஆகிவிடுவது உண்டு. இப்போ குட்டி குழந்தையா இருக்கையில் பேசுறது சுகமாக இருந்தது. குழந்தை முதல்ல குதலை பேசிச்சு, அப்புறம் மழலை பேசிச்சு. இப்போ என் பையன்லாம் பையன் பிறந்த போது நான் காலேஜுக்கு புறப்பட ஸ்கூட்டரை வெளியே எடுத்து வைக்கல, என் பையனை இடுப்பில் வச்சுக்கிட்டு என் மனைவி வந்து, அப்பா காலேஜுக்கு போகிறாரா, அப்பாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் அப்போ தான் குதலை ஒலி மட்டும்தான் அங்கண்ணா இவ்வளோ தான் சத்தம். உடனே இவோ என்ன சொல்கிறான் தெரியுதா, என்ன சொல்கிறான், அவன் முக்கிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் தெரியுதா அப்படின்னு. என்னம்மா, அவள் தான் டிரான்ஸ்லேட்டர். என்னம்மா சொல்கிறான், காலேஜுக்கு நேராக போனோமா வந்தோமான்னு இருக்கணும். யார் சொல்கிறா, என் பையன் அப்பனுக்கு புத்தி சொல்கிற சுப்பையன். அவனும் ஆங்கிறான். நேராக போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். டே அப்பாட்ட காலேஜில் பாடம்லாம் நடத்தணும்னு சொல்லு. ஒரு காலேஜில் போய் வாத்தியாராக இருக்கிறவன் பாடம் நடத்தாமல் என்ன கக்குசா கழுவுவான்? அது குதலை. அதே பையன் கல்யாணம் ஆன உடனே சொத்தை பிரித்து கொடுங்கிறான் பாருங்க. குதூகலமாக இருந்த குதலை மொழி சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்கையில் அப்போ சுகம் சுமையாவது உண்டு, சுமை சுகமாவது உண்டு. இப்போ போர்ட்டர் இருக்கான்ல, ரயில்வே போர்ட்டர், அந்த போர்ட்டர் சுமையை தூக்கிட்டு தானே போகிறான். அந்த சுமையை இறக்கி வச்ச உடனே ஒரு 200 ரூபா கொடுக்குறீங்கல்ல, அவன் தூக்கிட்டு வந்ததுக்கு காசு 200 ரூபா கொடுக்குறீங்களே, சுமை என்ன ஆகி விடுகிறது, தூக்கிட்டு வரையில் வெயிட்டாக இருந்துருக்கு. அந்த 200 ரூபாயை வாங்கையில் அடுத்த சுமை எப்பொழுது, அடுத்த சுமை எப்பொழுது, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப சுகம் சுமையாவதும் உண்டு, சுமை சுகமாவதும் உண்டு. இப்ப ஞாபகம் என்பது சுகம், ஞாபகம் என்பது சுமை என்று யாரும் சொல்ல முடியாது. ஞாபகம் என்பது சுகம். ஆனால் அந்த ஞாபகம் மறந்து போய்விட்டால் அந்த மறதி, ஞாபக மறதி சுகமா சுமையா? இவ்வளவுதாங்க தலைப்பு. பாருங்க, சுகமேனு பேச வந்த ஆளு ஏ மாமி, விஜயா மாமி, சுகமேனு பேச வந்த மனுஷன் நல்லா கம்பீரமா நல்லா உட்காந்து, அவருக்கு என்னென்ன ஞாபகம் வந்துகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா? சேகரன் உங்க ஏற்கனவே நேரத்தை முந்தானத்தை பிரமாதமாக பேசினார். இப்போ பார்த்தேளா, இப்போ எவ்வளோ ஞாபகமாக சொன்னார். அந்த துருப்பிடிச்ச வேட்டியில் துருப்பிடிச்ச வேட்டினார் பார்த்தீங்களா, சட்டையில் துருப்பிடிச்ச சட்டை அப்படியே உள்ளே வச்சு அது அந்த ஷாலுக்கு பதிலாக துண்டு போட்டது, அதை எவ்வளவு ஞாபகமாக சொன்னார் பாருங்க. இவர் பேர்லேயே ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க. அப்போ அந்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு அவ்வளோத்தையும். அது உண்மைங்க.
நீங்களும் துண்டு தான் போடுறீங்க, அதான் நல்லது. அந்த பல 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 பலன்னு ஒன்று போடுவாங்க ஒரு ஊரில், மஞ்சள் கலரில் போட்டு ஆடியன்ஸே ராமச்சந்திரன் என்ன இவ்வளோ சிவப்பாக இருக்காருன்ட்டான். ஏன்னா அந்த ஷால் அவ்வளோ பவர்ஃபுல். நான் அந்த ஆர்கனைசர்கிட்டே கேட்டேன், ஒரு நாதஸ்வரம் இருந்தால் வாங்கி கொடுங்க, இங்கனே உட்காந்து அதை போட்டுக்கிட்டு வாசிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. யூஸ்லெஸ். இந்த பழப்பழம் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, விஷுவல் கிராட்டிஃபிகேஷன். அங்கே இருக்கிறவனுக்கு அப்பா அந்த ஆர்கனைசர் என்ன பல பல பழன்னு போடுறார் அப்படின்னு தெரியணும். சார், பளபளப்பு பவித்திரமானது அல்ல. பவித்திரமான எதுவும் பளபளப்பாக இருக்காது. ஞாபகம் வச்சு. பவித்திரமான எதுவும், கண்ணகி பளபளப்பாக இருந்தாளா? திரௌபதி பளபளப்பாக இருந்தாளா? புரியுதுங்களா? என்னைக்காவது கண்ணகி பியூட்டி பார்லருக்கு போயிருக்காளா? ஒருவேளை பியூட்டி பார்லருக்கு கண்ணகி போயிருந்தா கோவலை மாதவிட்ட போகாம கூட இருந்திருப்பான். அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. பியூட்டி, அழகு என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு. அழகு என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு. அழகு என்றைக்கும் அழியாது, அலங்காரம் அரை மணி நேரத்தில் அழிந்து போகும். சுகமேன்னு பேசுறார். இப்போவாது சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏதோ ஏதோ மனசில் வச்சிருக்காரு, இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டார். சேகரன், அப்புறம் அவங்க பேராசிரியை மஞ்சுளா, மெட்ராஸ் சமூக இயல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியை, மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த விமர்சகர் மஞ்சுளா. கடைசியாக இருந்தது உமாசங்கர், ஒரு நல்ல இசை ஆசிரியர், என்னோட அருமை தம்பி. இப்போ கொஞ்சம் ஏழாமல் போனதுனால என்னோட பயணித்து எனக்கு துணையாக வர வல்லவர் உமாசங்கர். நல்ல இசை ஆசிரியர். அவர் குழந்தையும் நல்ல இசை, நல்ல பாடும். அந்த குழந்தை யாழினின்னு பேர் வச்சிருக்கார். குழந்தைக்கு, குழந்தைகளுக்கு பேர் வச்சா அப்படி வைங்க, யாழினி அப்படின்னு வச்சிருக்கார். யாழ் நங்கை, யாழ் நங்கை அப்படின்னு வச்சிருக்கிறார். என்ன பார்த்தீங்களா? அப்படி வைக்கணும் பேர். இந்த பொண்ணுக்கு பேர் அனுக்கிரகா அப்படின்னு வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க அப்பாவை பாராட்டணும், அனுக்கிரகா. இந்த பக்கம் இல்லை சுகம் கிடையாது, சுமை, பெரிய பேர்டன். ஞாபக மறதி அப்படிங்கிறது பெரிய பெரிய பேர்டன். மகா கணபதி அவரோட பேசுறதுக்கு நம்ம அனுக்கிரகா. அவங்க ஒரு அருமையான பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் தம்பி பேர்னா தரன். அவரை நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா பெஞ்சாதியை மேடையில் ஏற்றி பேச வச்சு கீழே உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய கணவன் இருக்கிறான் பாருங்க, உலகத்தில் அவனே பாராட்டவல்ல. அதுக்கான தைரியத்தை பகவான் அவருக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ. அந்த கடைசியில் தம்பி சிவ சதீஷ்குமார், நீங்கள் அவரை பார்த்து எடை போடக்கூடாது. எடை போடுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, வேற விஷயம். இந்த வயசில் நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள், ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சரில் அவ்வளவு தோய்வு. கந்த புராணம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ். திருப்புகழெல்லாம் ஒரு முழு பாட்டையும் சொல்லுன்னு என்கிட்டையெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு திருக்குறளே முழு திருக்குறள் தெரியாது. திருப்புகழ் அப்படி சொல்லுவார். அவருக்கு அருமையான பேர் வச்சு சிவ சதீஷ் குமார். இவங்க மூணு பேரும் சுமைன்னு பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க மூணு பேரும் சுமைன்னு சொல்லிடக்கூடாது. இவங்க மூணு பேரும் சுமை, இவங்க மூணு பேரும் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சேகரன் இப்போ ஐ திங்க் ஹீ இஸ் 10% ரெடி. சுகமே என்கிற அணியின் முதல் பேச்சாளர், முதன்மையான பேச்சாளர், திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் சேகரன் அவர்.